சில அதிகாரிகளிடத்தில் நாம் சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டுமானால், சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பல நேரங்களில் அவர்களை சமாளிப்பதற்காக அல்லது அவர்களை மனமிறங்க வைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த காரியத்தை நாம் எப்படியாவது செய்து முடித்து விட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் என்ன சொன்னால் அதை செய்வார்களோ அந்த காரியத்தை அவர்களிடத்தில் நாம் சொல்வதுண்டு. இப்பொழுது நம்மை ஏழையாக காண்பித்தால் தான் அங்கே வேலை நடக்குமானால் நம்மை ஏழையாக காண்பித்துக் கொள்வது, நம்மை பணக்காரர்களாக காண்பித்தால் தான் அந்த இடத்திலே வேலை நடக்கும், நமக்கு மரியாதை கிடைக்குமானால் நம்மை ஏதோ பணக்காரர்களை போல காண்பித்துக் கொள்வது, நாம் தவறு செய்யாதது போல காண்பித்தால் தான் நமக்கு மரியாதை கிடைக்குமானால் ஏதோ நாம் தவறு செய்யாததை போல, படித்தவர்களைப் போல, இப்படி பல விதங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றி காண்பித்துக் கொள்ளும் பழக்கம் பல பேரிடம் இருக்கிறது. ஆதியாகமம் 46:34 யோசேப்பின் சகோதரர் எல்லாரும் வந்துவிட்டார்கள். இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் பார்வோனை சந்திக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரிடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் அவரை பார்க்கும் பொழுது அவரிடத்துல சொல்லுங்கள், எங்களுடைய பிதாக்களைப் போல நாங்கள் மேய்ப்பர்கள் தான் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை அங்கே சேர்க்கிறான் பாருங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள். அவன் சொல்லல, மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள், அதனால நீங்க அவரிடத்துல மேய்ப்பர்கள்னு சொல்லிடாதீங்க, நாங்க வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யறதா சொல்லுங்க, வேற ஏதாவது வியாபாரம் செய்கிறதா சொல்லுங்க, அப்பதான் கொஞ்சமா அந்த நாட்டுல மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லல. அவன் சொல்லுகிறான், இங்கே மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள் தான், ஆனாலும் நீங்க சொல்லுங்க, எங்களுடைய தகப்பன் என்னுடைய முற்பிதாக்களைப் போல, எங்களுடைய பிதாக்களைப் போல நாங்களும் மேய்ப்பர்கள் தான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை குறித்தும், உங்களுடைய தொழிலை குறித்தும், உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் உண்மையை பேசுங்கள். அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு, இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி பேசாதிருங்கள், பொய்யை பேசாதிருங்கள், உண்மையை சொல்லுங்கள்.